சோல்ஜர்ஸ் ஃபஸ்ட்டு நான் டைமரை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். எதுக்கு இந்த டைமர் அப்படின்றது நான் கடைசியில் சொல்கிறேன். அதை நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து டைம் செட் பண்ணுறேன். எவ்வளோன்னு சொன்னால் 8 மினிட்ஸ். 8 மினிட்ஸ் டைமிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி, இப்போ வந்து என்னென்னா ஒரு வாரமாக திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் இன்றைக்கி தான் என்னால் வந்து இதை பற்றி பேச முடிஞ்சிருக்கு. டைம் கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது, இதுதான் நம்மளோட பெரிய மைனஸு. என்னென்னா ஒரு சீரீஸ் போடலாம்னு சொல்கிற ஐடியா. எப்படின்னா, சரி டெய்லி கரெக்டாக தானே போட்டுட்ருக்கோம், ஒரு சீரீஸ் போடலான்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாவில் ஸ்டோரிலாம் வச்சேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியும். பட் ஆனால் வீடியோ வருமானு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா எனக்கு தெரியல. அந்த சீரீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடி சார் ஜீரோ டு ஹீரோ. எதுக்கு இந்த ஐடியா வந்துச்சுன்னா, ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் நான் யார்கிட்ட ஷேர் பண்ணது கிடையாது. யார்கிட்டையுமே இந்த மாதிரி பர்சனல் ஸ்டோரிலாம் மேக்ஸிமம் ஷேர் பண்ணது கிடையாது. சோல்ஜர்ஸ் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். பிடி லைஃப் வந்து எப்படி, அந்த ஸ்கூல் ஜேர்னி வந்து ஸ்போர்ட்ஸ் கரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத ஒரு சின்ன சீரீஸ் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு இதில் ஃபஸ்ட்டு இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் மை ஸ்கூல் கரியர், அதாவது ஸ்போர்ட்ஸ் ஜேர்னி வந்து எனக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இதுதான் டாபிக். இந்த டாப்பிக்கை பற்றி சொல்லும்போது ஒரே ஒரு விஷயம் தான். சின்ன வயசில் வந்து இந்த ஸ்டோரி எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இந்த ஸ்டோரி கிடையாது, இது ரியல். உசேன் போல்ட் வந்து மதிய சாப்பாட்டுக்காக வந்து பிடி சார் வந்து தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னனால ஓடினார். இவனை மிந்தினா நான் அவனுக்கு சாப்பாடு தரேன்னு சொல்லி அந்த சார் சொன்னனால தான் வேகமாக ஓடி வந்து அவர் மிந்தி வின் பண்ணார். அதனால தான் அவருக்கு ஃபுட்டு கிடச்சிச்சு. அதனால தான் அவரோட ஸ்போர்ட்ஸ் கரியர் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி, ஒரு சில வீடியோலாம் நிறைய பார்த்துப்போம், உங்களுக்கே தெரியும். நானும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு என்னோடய ஊரில் வந்து வில்லேஜ் இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, மதிய சாப்பாட்டுக்கு வந்து வீட்டிலேருந்து பிளேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டோம். அங்கே லஞ்சு வந்து ஸ்கூலில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, பிளேட் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்து போய் தான் எடுத்துகிட்டு வருவோம். வீடு பக்கமாக தான் இருக்கும். அதாவது ஸ்கூல் இருக்குன்னா ஒரு 100 மீட்டர் ஸ்ட்ரைட்டில் தான் வீடு. அவ்வளோதான். நான் அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல்லாம் பக்கத்தில் தானே இருக்கும், வில்லேஜுக்குள்ளே தானே இருக்கும் சொல்லிட்டு நான் என்னோட மாப்பிள்ளை ஃப்ரெண்டு தான், நம்ம ஊர் ஒரே ஊர் தான். மாப்பிள்ளை பரசு, எங்கள் அண்ணன் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுவோம்னா, லஞ்சு பிரேக் பெல் அடித்த உடனே அங்கேருந்து ஸ்கூல்லேருந்து பிளேட்டை யார் ஃபஸ்ட்டு பிளேட் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேஸ் ஓடுவோம். அதில் தான் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு ஹாப்பினஸ்ஸு. ஃபஸ்ட்டு வந்துட்டேன், ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சந்தோஷம். ஆனால் அப்போ எனக்கு சத்தியமாக சுத்தமாக தெரியல. இதுதான் வந்து இப்படி தான் என் லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆச்சா, இப்படி தான் வந்து ஸ்போர்ட்ஸில் இப்போ வந்து நான் வந்து இன்வால்வ் ஆனேன்னா ஒரு எப்படி சொல்லுவாங்க, ஹாப்பினஸ். அப்போ நான் ஓடிட்டு வரும்போது எனக்கு ஃபஸ்ட்டாக வந்தேன். ஸோ அதனால தான் எனக்கு லைஃப்பில் வந்து ஸ்போர்ட்ஸ் கரியர் ஸ்டார்ட் ஆச்சா அப்படின்றது மெயின் பாயிண்ட். அதுக்காக உசேன் போல்ட் கூட என்னை கம்பேர் பண்ணுவாங்க. நான் ஜஸ்ட்டு நார்மலாக வீட்டில் போய் பிளேட் எடுக்கிறக்காக ஓடிட்டு வந்து எடுத்துகிட்டு இருப்பேன். அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் பட் அந்த டைமில் வந்து நம்ம மேட்சஸ்க்கு, ஈவெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி ப்ராப்பரான எதுவுமே எனக்கு தெரியாது. லைக் நான் இப்போ நம்ம 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுருந்தோம். 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன யோசிச்சு பாருங்களேன். அந்த டைமில் வந்து நமக்கு பிடி சார் ஸ்கூல் எலிமெண்ட், இப்போ வந்து கிரேடு எல்கேஜி யூகேஜிலேருந்தே பிடி சார்ஸ் வந்து ஒவ்வொன்றையும் கைட் பண்ணி ஒவ்வொன்றா டீச் பண்ண வச்சுட்டாங்க, இன்க்ளூடிங் நானும் டீச் பண்ணியிருக்கேன். ஆனால் அப்போல்லாம் வந்து நமக்கு அப்படி யாருமே கிடையாது. என்னோட லக்கி, நான் கிரேட் 6th போகும்போது கரெக்டாக எனக்குன்னே அந்த மாதிரி என்னோட பிடி சார் வேளாங்கண்ணி சார், அவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நிறைய சொல்லலாம். ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் அப்படி சொல்லுவாங்க, அது எனக்கு அவர் தான். அவர்கிட்ட தான் நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயங்கள். பெஞ்சில் உட்காந்துருக்கும்போது ஸ்கூல் பெஞ்சில் எல்லாம் மற்ற பசங்க கூட நானும் உட்காந்துட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் வெளியில் வா, உன்னோட லைஃப் வந்து பெஞ்சில் உட்காரது கிடையாது, நீ வெளியில் வந்து ஓடணும் அப்படின்ற ஒரு புது லைஃப்பை வந்து கொடுத்தவர் தான். அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணது ஸ்போர்ட்ஸ் கரியர். எலிமெண்ட்ரி ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஃபஸ்ட்டு ஹை ஸ்கூலில் வந்து என்ன பண்ணேன்னா, அப்போவே ஓரளவுக்கு நான் டிசைட் பண்ணிட்டேன், ஓகே ஸ்போர்ட்ஸ் வந்து நமக்கு வருது, நம்மளால் முடியும். ஓகே, அது வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனாக இருந்துச்சு. மற்ற ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்போர்ட்ஸ் கரியர் வந்து எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து கிடைக்கிற சந்தோஷம் இருக்குல்ல, ஒரு ஈவெண்ட்டில் தோத்தாலும் சரி வின் பண்ணாலும் சரி. பட் ஆனால் அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. தோத்துட்டேன்னா எதனால் தோத்தேன், இனிமேல் அடுத்து என்ன பண்ணணும் ஜெயிக்கிறதுக்கு, அந்த தோத்த இடத்துலேயே மறுபடியும் ஜெயிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தேன். இதே வின் பண்ணிட்டேன்னா அந்த வின் பண்ணிட்டோம் அந்த மைண்ட் செட்டில் இருக்காது. வின் பண்ணிட்டோம்னா இன்னும் அதை விட எப்படி மேலே போகலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தேன். ஸ்கூல் படிக்கும்போது என்னோட கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ரேஸ் வச்சு நிறைய ஓடுவோம். ஸ்பெஷலாக நான் என்னவே தனித்தனியாக ரெடி பண்ணிக்குவேன். இப்போ ஒரு காம்படிஷன் ஜோனல் மீட் வருது, இல்லை டிஸ்ட்ரிக்ட் மீட் வருது அப்படின்னா
நான் வந்து யாருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். நானா டெய்லி மார்னிங் ஏர்லியாக வந்து ஸ்கூலில் கிரவுண்ட் இருக்காது. ஸோ சும்மா நார்மல் இதாக தான் இருக்கும். நான் பில்டிங்கை சுற்றி ஓடிட்டே இருப்பேன். ஓடிட்டே இருக்கும்போது மார்னிங் ஏர்லியாகவே வந்துடுவேன். இப்போ எல்லா பசங்களும் இப்போ ஒரு 7:30 வராங்கன்னா 6:30 அந்த மாதிரி டைம்லேயே நான் வந்து பிஃபோராகவே 5 to 10 ரவுண்ட்ஸ் ஓடி முடிச்சுட்டு ஒரு லீடர்ஷிப் மெயின்டைன் பண்ணுவேன். அப்புறம் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் கரியர் எனக்கு ஸ்டார்ட் ஆனது கொக்கோவில் தான். கோகோ நல்லா, ஏன்னா அது ஒரு பியூட்டிஃபுல் லைஃப். எங்களுக்காகவே நாங்களே எல்லாருமே ரெடி பண்ணி அதில் ஸ்டார்ட் பண்ணி அது மூலமாக தான் அத்லெட்டிக்ஸ் இன்வால்வ் ஆகி அத்லெட்டிக்ஸில் வந்து அப்போ எனக்கு தெரியாது, அத்லெட்டிக்ஸில் எல்லா ஈவெண்ட்டுமே பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்பேன். அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி போனதுக்கப்புறம் தான் என்னோட குரு சார் வந்து மறக்க முடியாது. அவர் வந்து எனக்கு ஒரு பர்சனல் ட்ரைனர் மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வந்து எல்லாமே சொல்லி தந்தார். அவர் வந்து சார் வந்து இதுதான் உன்னோட ஈவெண்ட்டு, இப்போ 400 மீட்டர் ஹடில் தான் உன்னோட ஈவெண்ட்டு அப்படின்றத, இதுதான் உனக்கு நல்லா வரும் அப்படின்றத அவர் சொன்னார். நானும் அனலைஸ் பண்ணேன். அப்புறம் அந்த ஈவெண்ட்டுக்காக ஸ்பெசிஃபிக்காக ஓட ஆரம்பித்தேன். ஸ்கூல்ஸ் கரியரில் இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. என்னோடய ஸ்போர்ட்ஸ் ஜர்னியும் இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. இப்படி தான் நான் வந்து ஒரு நார்மல் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி பெஞ்சில் உட்காந்துருந்து என்னோடய ஸ்போர்ட்ஸ் கரியர் இப்படி தான் வெளியில் வந்துச்சு அப்படின்றத நான் அனலைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் காலேஜ் கரியர் அது சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் நான் நெக்ஸ்ட்டு சீரீஸாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு டாப்பிக்காக எடுத்து ஃபுல்லாகவே சொல்கிறேன். இப்போ நான் உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து பிடிச்சிருக்கும். நாட் ஓன்லி அத்லெட்டிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் கரியர் மட்டும் கிடையாது. அதர் திங் ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்டடீஸை தாண்டி ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு பிடிச்ச மாதிரி இருக்கும். உங்களை அறியாமலே இருக்கலாம். அதை நீங்கள் எப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை தேடி ஓட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ வந்து உங்களோட லைஃப் மாறுது. இல்லை நீங்கள் அடுத்த நகரத்தை தாண்டி போயிட்டுருக்கீங்க அப்படின்றது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அதை நீங்கள் எப்போ கண்டுபிடிக்கிறீங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் எப்போ என்னோடய லைஃப்பில் வந்து இதுதான் ஸ்போர்ட்ஸ் கரியர் தான் முக்கியம், இப்படி தான் நான் வரப்போகிறேன் அப்படின்றத நான் எப்படி திங்க் பண்ணணும், அதே மாதிரி உங்களுக்குலேயும் ஒரு டேலண்ட் இருக்குது. அதை நீங்கள் எப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க, அது எப்போ வந்து எங்ககிட்ட காமிக்க போகிறீங்க, உங்களோட டேலண்ட் ஸ்பெசிஃபிக்காக என்ன இருக்குது அப்படின்றது ஃபுல்லாமே எனக்கு தெரியணும். ஏன்னா நான் மட்டும் என்னோடய டேலண்ட் இதுன்னு நான் சொன்னால் பார்த்தாது. இப்போ உங்களோட டேலண்ட் என்னன்றதை கமெண்ட்டில் நீங்கள் சொன்னீங்கன்னா, ஓகே இவருக்கு இந்த டேலண்ட் இருக்குது, இவரை அடுத்த லெவல் கொண்டு போகலான்னு நான் நினச்சேன்னா கண்டிப்பாக என்னால் முடிஞ்சிச்சுன்னா நான் சப்போர்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், என்னால் வந்து இது முடியும், இது பண்ணுறேன் சார், இது வந்து நான் இந்த விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கேன், ட்ராயிங் ஏதோ எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அந்த விஷயத்தை ரெகுலராக ஃபோக்கஸ் பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு லைஃப்பில் வந்து நான் இப்போ சொல்கிறேன், ஸ்டடீஸ் மட்டும் உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையுமே வந்து உட்காந்து சப்போர்ட் பண்ணாது. அதை தாண்டி உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வந்து என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறோம். இதை தான் வந்து சோல்ஜர்ஸ் ஒரு டைம் முடிஞ்சது, நான் செட் பண்ண டைமு ஒரு 8 மினிட்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, என்னோட டைம் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் சீரீஸில் அந்த ஒரு டிஃப்ரெண்ட் டாப்பிக்கில் பேசுகிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.